ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தொகுதி மறுசீரமைப்பு, மும்மொழி கொள்கை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்காக தமிழக அரசின் சார்பில் கூட்டப்பட உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ள கட்சிகள் தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீட் ரகசியத்தை ஸ்டாலினும் உதயநிதியும் உடனடியாக சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் திமுக பொய்தான் சொன்னது என்ற உண்மையை ஒப்புக்கொண்டு இனியாவது நீட் மரணத்தை தடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழக மீனவர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநருக்கோ பாஜக அரசுக்கோ அக்கறை இருந்தால் அதற்குரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவின் உடல் எடை குறித்து விமர்சித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஷமா முகமதுவை அக்கட்சி கண்டித்துள்ளது. தமிழ்நாட்டில் தேவையான எண்ணிக்கையில் போக்சோ சிறப்பு நீதிமன்றங்களை திறந்து நிலுவையில் உள்ள வழக்குகள் அனைத்தையும் ஓராண்டிற்குள் முடித்து தீர்ப்பு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மக்களின் மாநில அந்தஸ்து கோரிக்கையை நிறைவேற்றுவதில் அரசு உறுதியாக இருப்பதாக துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா சட்டப்பேரவையில் தெரிவித்தார். கோவையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த கணவர் பாலக்காட்டிற்கு தப்பிச் சென்று தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். தமிழகத்தில் இன்று முதல் 7ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை கொளத்தூரில் அமைந்துள்ள பெரியார் அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை நியமிக்க அரசு மருத்துவர்கள் கடும் எதிர்ப்பு. MRB தேர்வு மூலமாக நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் என மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பெற்றோருடன் வந்திருந்த 4.5 வயது குழந்தை உறவினரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் முக்கிய ரயில் வழித்தடங்களில் ரயில்களின் வேகத்தை அதிகரிக்க தெற்கு ரயில்வே நடவடிக்கை எடுத்துள்ளது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்குவதற்கான அடிப்படை கட்டமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கேரளாவில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் கடும் நெருக்கடியில் உள்ளன. கடந்த 9 ஆண்டுகள் மட்டுமே 42,000 MSME நிறுவனங்கள் மூடப்பட்டதால் 1,1042 பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை செல்லூரில் 17 வயது சிறுவன் JCB வாகனத்தை இயக்கி 10க்கும் மேற்பட்ட கார், ஆட்டோ, பைக்குகளை மோதி சேதப்படுத்தினார். பொதுமக்கள் சிறுவனை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை. சென்னை ரயில்வே கோட்டத்தில் பயணிகள் வசதிக்காக 4 புதிய மின்சார ரயில் சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சேவைகள் இன்று மார்ச் 3 முதல் நடைமுறைக்கு வந்தது. சேலம் மாநகராட்சி கொண்டலாம்பட்டி மண்டலத்திற்கு உட்பட்ட 48வது வார்டு திமுக கவுன்சிலர் விஜயாவின் கணவர் ராமலிங்கம் மாநகராட்சி ஊழியர்களை தாக்கியதோடு பணம் பறித்ததாக புகார் எழுந்துள்ளது. மாநகராட்சி அலுவலகத்தில் புகுந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை மிரட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி மாநகராட்சி ஊழியர்கள் போராட்டம். ஹரியானா மாநிலம் ரோஹத்தக் நகரில் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளரான 22 வயதான ஹிமானி நர்வால் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். கடந்த 3 நாட்களாக காணாமல் போன ஹிமானியின் உடல் ரோஹ்தக் பேருந்து நிலையம் அருகே கிடந்த சூட்கேஸில் இருந்து மீட்கப்பட்டது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவையில் பெண்கள் பணிபுரியும் இடங்களில் உட்புகார் குழு அமைப்பது கட்டாயம். அவ்வாறு செயல்படாத நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கரியப்பவனர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் பைக்காராவில் தண்ணீர் இருப்பு குறைந்த நிலையிலும் படகு சவாரிக்கு சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். புதுச்சேரியை மருத்துவ சுற்றுலா மையமாக்க ஆராய்கிறோம் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதியின் அனைத்து முடிவுகளையும் மதிப்பதாக கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்ட மாயாவதியின் உறவினரான ஆகாஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார். கடந்த 2023-24 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் மின்வாரியம் சமர்ப்பித்துள்ளதால் தமிழக அரசு 7,050 கோடி ரூபாய் கடன் வாங்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மருத்துவ பணியாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமிப்பது இல்லை என்று தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் நிரந்தர அடிப்படையில் மட்டுமே மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள மன்னரைச் சேர்ந்த 54 வயதுடைய நபர் சவுதி அரேபியா நாட்டின் தம்மாமில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் ஏர் இந்தியா விமானத்தில் புகைப்பிடித்ததால் கைது செய்யப்பட்டார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க மார்ச் 7ஆம் தேதி கடைசி நாள். மார்ச் 7ஆம் தேதி இரவு 11:50 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் மகன் திருமண விழாவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்றார். அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடன் கைகுலுக்கி நலன் விசாரித்தார் அண்ணாமலை. அப்போது முன்னாள் அமைச்சர் தங்கமணி அண்ணாமலையுடன் சில நேரம் கூடுதலாக பேசியது பலரின் புருவத்தையும் உயர்த்தியது. சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் திரையரங்கில் காலாவதியான குளிர்பானம் விற்கப்பட்டதாக புகார். தகவலின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் சதீஷ்குமார் சோதனை செய்ததில் காலாவதியான 100க்கும் மேற்பட்ட பாப்கார்ன் டப்பாக்கள் பறிமுதல். கேண்டீன் உரிமையாளரின் லைசென்ஸ் ரத்து செய்யப்பட்டது. பிப்ரவரி மாதத்தில் மட்டும் உலகின் பெரு நிறுவனங்களில் சுமார் 16,000 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உலகளவில் பெரிய நிறுவனங்களில் பணி நீக்க செயல்முறை சமீப காலமாக அதிகரித்துள்ளது. இந்த வழக்கம் இந்தியாவிலும் இப்போது பரவத் தொடங்கியுள்ளது. குஜராத்தின் தேஹாத்தில் உள்ள ரயில் என்ஜின் தொழிற்சாலையில் 9,000 குதிரை திறன் கொண்ட நவீன மின்சார ரயில் என்ஜின் தயாரிக்கும் பணிகளை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார். திண்டுக்கல்லில் பெருமாள் கோவிலில் கருடாழ்வார் விநாயகர் சிலைகளை நேற்று இரவு மர்ம நபர்கள் உடைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து CCTV காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இஸ்ரேல் எல்லையில் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற கேரளாவைச் சேர்ந்த நபரை ஜோர்டன் எல்லை பாதுகாப்பு போலீசார் சுட்டுக் கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குன்னூரில் இருந்து உதகைக்கு முதல் முறையாக டீசலில் இயங்கும் புதிய X-கிளாஸ் நீராவி என்ஜின் மேட்டுப்பாளையத்தில் இருந்து வரவழைக்கப்பட்டு பழைய காலத்தில் இயக்கப்பட்டது போன்று இயக்கப்பட்டது. இனி எதிர்வரும் கோடை காலத்திலும் இதே என்ஜினை வைத்து மலை ரயிலை இயக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானுக்கு எதிரான பாலியல் வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு. ஜகஜால கில்லாடி படத்தை தயாரிப்பதற்காக தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாதது தொடர்பான வழக்கில் நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குறுக்குத்துறை சுப்பிரமணியர் கோவில் மூலவர் மண்டபத்தில் நீர் புகுந்ததால் பக்தர்கள் தரிசனம் செய்ய தடை செய்யப்பட்டது. திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்தில் 30வது வார்டு உறுப்பினர் புஷ்பலதா சாலைகளின் மோசமான நிலையை கண்டிக்க சக்கர நாற்காலியில் கட்டுகளுடன் வந்ததால் பரபரப்பு. மேயர் நாடகம் என கண்டித்ததால் அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடலூரை அடுத்த புதூரில் கஞ்சா விற்ற பணத்தை பகிர்வதை காரணமாக இரட்டை கொலை நடந்ததாக குற்றச்சாட்டு. குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் வழக்கை CBIக்கு மாற்ற மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஐயம்பாளையத்தில் மல கசடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதை எதிர்த்து 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா நடத்தினர். நிலத்தடி நீர் மற்றும் விவசாயம் பாதிக்கப்படும் என பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர். பழனி பாலசமுத்திரம் ரேஷன் கடையில் எடை குறைவாக பொருட்கள் வழங்கப்படுவதற்காக புகார் எழுந்தது. வாடிக்கையாளர் ஒருவர் சேல்ஸ்மேனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வைரல். சேலத்தில் பார்த்திபன் என்பவர் அரபு உடை அணிந்து உறைவாளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கு அரபு நாடுகளில் வழங்கும் தண்டனை இந்தியாவிலும் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். தாவேகா சார்பில் ரமலான் நோன்பு துறக்கும் இஃப்தார் நிகழ்ச்சி மார்ச் 7ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை சென்னை ராயப்பேட்டை YMCA அரங்கில் நடைபெறுகிறது. அதில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளார். அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கின் புலன் விசாரணை அதிகாரியாக இருந்த ஜெயக்குமார் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக திருச்சி DAG மற்றும் தஞ்சாவூர் SP ஆகியோரை கூடுதலாக சிறப்பு புலனாய்வு குழுவில் இணைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் முதற்கட்டமாக 1000 டீசல் பஸ்களை CNG பேருந்துகளாக மாற்ற முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி ஒரு சவரன் 63,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 7,940 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அரசு சட்டக் கல்லூரிகளில் இணை உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் வரும் 18ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் நெலக்கோட்டை வனச்சரகம் பொன்னை காப்புக்காடு பகுதியில் பெண் புலி உயிரிழந்தது. நெஞ்சில் காயம் மற்றும் இரத்த கசிவால் புலி உயிரிழந்தது என வனத்துறையினர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் மாசிமக திருவிழாவை ஒட்டி முக்கிய பகுதிகளிலிருந்து கூடுதல் பேருந்துகளை இயக்கவும் சிசிடிவி பொருத்திய கண்காணிக்கவும் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். IPL தொடரில் கொல்கத்தா அணியின் கேப்டனாக ரஹானே நியமிக்கப்பட்டுள்ளார். துணை கேப்டனாக இளம் வீரர் வெங்கடேஷ் ஐயர் நியமிக்கப்பட்டுள்ளார். எவ்வளவு நாள் இந்த அழுக்கை சுமப்பது என்பதால் வேறு வழியின்றி என் மீதான புகாருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தேன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். பங்குச்சந்தை மோசடி தொடர்பான FIR உத்தரவை எதிர்த்து செபியின் முன்னாள் தலைவர் மாதவி புரிபுஜ், BSE நிர்வாக இயக்குனர் சுந்தர்ராமன் ராமமூர்த்தி உள்ளிட்ட 6 பேர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர்.